வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட மேக்ஸோடைய சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1 + 2 + 3 + 4 எக்ஸெட்ரா +20. ஸோ இது வந்து இதோடைய சமேஷன் என்ன, இதோட கூடுதல் எவ்வளோ? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணணும். இதெல்லாம் பாருங்கள் வரிசையாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ சம்முக்குள்ளே போகலாமா? ரைட். இது சந்தோஷ் மேக்ஸோடைய டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸ் இருக்கா, அந்த லாஸ்ட் நம்பர் தான் நமக்கு என். அதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்களின் கூடுதல், n × n + 1/2 இதுதான் ஃபார்முலா. இதில் கொண்டு போய் நீங்கள் அந்த 20 எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 20 + 1 21 மாறிடும் /2. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 10 × 21 210 210 நம்பர்ஸ். இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி. இதில் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 20 நம்பர்ஸ் 210 கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுவே 40 வரைக்கும் இருந்திருந்தால் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், அதே 40 41/2. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 40 41/2 அப்படின்னா 20 × 41. ஸோ 20 × 41 820 மாறிடும். சரிங்களா? 4 × 41 × 2 82. 82 × 0 போட்டிங்கன்னா 820. ஸோ 820 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த கேள்விக்கு போகலாமா? பாருங்கள், ஒரு கடையில் ஒரு வியாபாரி மேலிருந்து கீழாக முதல் வரிசையில் ஒரு ஆப்பிள், இரண்டாவது வரிசையில் 2 ஆப்பிள் என 10 வரிசையில் அடுக்குகிறார். இதுவும் இதே தான் இப்போ பார்த்தோம் இல்லையா, அதே இயல் எண்கள் தான். ஃபஸ்ட்டு வரிசையில் 1 இருக்குது, 2ல் 2 இருக்குது, 3வது வரிசையில் 3 இருக்குது, இப்படியே 10வது வரிசையில் போகும்னா 10 இருக்கும். ஸோ இதை மொத்த ஆப்பிள்களின் எண்ணிக்கை அப்படிங்கும்போது இதுவும் அதே மாடல் கணக்கு. அப்போ 10 அப்படின்னா இதோட இயல் எண்களின் கூடுதல் தானே. பாருங்கள், 10 10 + 1 11 11/2. ஸோ மொத்தம் 55 ஆப்பிள்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே இது பண்ணிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 ஆன்சர் B 55. சரிங்களா? அதே மாதிரி ஒரு கடையில் கீழிருந்து மேலாக முதல் வரிசையில் 10ம் இரண்டாவது வரிசையில் 9ம். இப்போ ரிவர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10, அடுத்தது 9, அப்புறம் 8, இப்படி கடைசி வரிசையில் 1 அப்படி வைக்கும்போது மொத்த ஆட்பிள்கள் கூடுதல் அதே தாங்க. 1லேருந்து 10 வரைக்கும் என்ன ஆன்சர் வருதோ 10லேருந்து 1 வரைக்கும் கூட்டினாலும் அதே 55 தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் C தான் இதுக்கு நமக்கு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த்து கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். 2010 ஒருவர் ஆண்டு விகிதம் 30,000 2010 பணியில் சேர்கிறார். மேலும் ஒவ்வொரு வருடமும் 600 ஆண்டு ஊதியம் உயர்வாக பெறுகிறார். அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் 30,000னா 2வது வருஷம் 30,600, 3வது வருஷம் 31,200, அப்படியே 600 கூட்டிகிட்டே போகும்போது கடைசி வருடம் எந்த வருடத்தில் 39,000 அவர் பெறுகிறார். அப்போ எத்தனாவது வருஷத்தில் அவர் 39,000 அடைய முடியும்? இப்போ இதுதான் கேள்வி. அப்போ முதல் வருடம் அப்படிங்கிறது A. அப்போ A வந்து 30,000 எடுத்துக்கணும். சரிங்களா? லாஸ்ட் வருடம் L, அதை வந்து 39,000 எடுத்துக்கணும். இது ரெண்டுக்கும் இடையே இருக்கிற மாதம் அந்த வருடத்துக்கு உண்டான இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஊதியம், அந்த 600 தான் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இந்த 600 கூடுதல் போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 30,000 39,000 ஒரு 600, இது எண்ணில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் என் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் இயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், L - A, அதாவது கடைசி ஊதியமும் முதல் ஊதியமும் கழிக்கணும். அதோடைய டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா 39,000 - 30,000 D ஃபார் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, 600 இல்லையா, அதெல்லாம் வகுக்கணும். அப்போ கடைசி வருடம் மைனஸ் முதல் வருடம் அதோடைய வருட வித்தியாசம், இது ரெண்டையும் வகுத்துட்டு +1 போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆண்டு கிடைக்கும். அப்போ பாருங்கள், 39,000 போச்சுன்னா 9,000, 600ஆல் டிவைட் பண்ணால் 15 முறை, 15 × 600 9,000. 15 + 1 16 ஆண்டுகள் தேவைப்படும். இவர் வந்து 30,000லேருந்து 39,000 வாங்குறதுக்கு 11 ஆண்டுகள் தேவைப்படுது. ஸோ இப்போ 16 ஆண்டுகள் அப்படிங்கிறத 2010 கூட்டும்போது அவர் 2026 தான் இந்த 39,000 சம்பளத்தை வாங்கியிருப்பார். ஸோ 2026ங்கிற ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆப்ஷன்.
இதே மாதிரி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், பாதியிலேருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5லிருந்து 95 வரை உள்ள எண்களின் கூடுதல் காண்க. ஸோ 5லிருந்து 95 வரை. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 5, லாஸ்ட்டு நம்பர் 95. ஸோ ஃபஸ்ட்டு நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். டி, அந்த டி கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஆன்சர் மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11 - 5 6. இப்போ இந்த இதில் அப்ளை பண்ணுங்க, எண்ணில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட்டு டிஜிட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு டிஜிட் பை டீவியேஷன். இப்போ பாருங்கள், 95 - 5/6. அப்போ 15 + 1, என்னுடைய மதிப்பு 16 கிடச்சிடும். சரி, இது மொத்த கூடுதல்னு கேட்குறதுனால எஸ்என் ஃபார்முலா கூடுதல் வேணும், மொத்த எண்களின் கூடுதல். அப்போ இது எஸ்என் ஃபார்முலாவில் போடும்போது n/2 a + l. n/2னா என்ன? மொத்த எண்களின் எண்ணிக்கை 16 கண்டுபிடிச்சோம் இல்லையா, 16 இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணும்போது 16/2, ஏ வந்து 5, லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது 95. 16/2னா 8, 95 + 5னா 100, 8 × 100 800. ஆப்ஷன் பி 800ங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? சரி மக்களே, நம்மளுடைய சேனல் சந்தோஷ் மேக்ஸு, நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. டெய்லியும் உங்களுக்கு தேவையான டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான எல்லா கேள்விகளும் வரும். நன்றி, வணக்கம்.